கேட்டோமா, சிலிண்டர் கேட்டோமா, பட்டுப்பாடை கேட்டோமா, இல்லை எங்கள் வீட்டு கல்யாணம் ஆகாதுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு கேட்டோமா. முதலமைச்சர் ஆயிட்டு தான் நீ படம் நடிச்ச மாதிரி நாட்டு இப்படி கவுத்துரு. கஜானா இல்லை, சிலிண்டர் தரேன், பட்டுப்பாடை தரேன், கஜானா காலின்றுவா. அது எப்படி நினைக்கும்? நினைக்காது. தாலிக்கு தங்கம் தர்றது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சும்மா நடிப்பு. அது படத்துல நடிச்சு நடிப்ப இதுல நடிக்கிற நீ இது வேலைக்கு ஆகாது. படத்துல நடிக்கிற மாதிரி இப்ப ஜனத்தங்க கட்ட நடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அவர் வந்து தான் இப்ப ஊர் உலகமே கெட்டு போச்சு. அவர் படம் நடிச்சு கேலி பண்ணி பண்ணி அது கெட்டே போயிடுச்சு. அது ஆனா ஒன்னா ஸ்டாலினை தூக்கிறீங்க, சக்தீஷ் அவங்க எல்லாம் நீ ஆட்சி ஏறிக்குவீங்களா? ஆனா ஒன்னா தற்கொலைன்றாங்க. அவரு அதை சொன்னாங்கன்னு ஜனங்க தான் இப்ப நாங்க தற்கொலை ஆயிட்டு இருக்கிறோம். இப்ப விக்கிற வளவாசிக்கு அவரு சொன்னதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஆட்சி நிக்காதுங்க, நீ ஆட்சி சத்தியமா நிக்காதுங்க. கஜானா காலி ஆயிட்டுக்குதான். இப்ப எப்ப போடுவாரு இவரு? நாங்க போட்டுங்களா என்ன பண்றதுப்பா? நீ சொல்லுவோம். நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்க. பெண்களுக்கு எதுவும் தராம போனா இந்த ஆட்சி நிலைக்குமா? அந்த மாதிரி நினைக்காது. எப்படித்தான் போயின்னு அவரு. அவன் டான்ஸ் ஆடி ஆடி பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கையில போட்டுக்கின்னு ஜெயிச்சுட்டான். ஒரே நாள் நீ பதில் போய் உக்காந்தோட மாறிட்டேன். உனக்கு இந்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவ ஜனத்தை? சும்மா அந்த கரண்ட் இலவசம் கூட அதெல்லாம் சும்மா கதை. சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி போட்டுது. ஜனம் முழிக்கிறாங்க, என்னத்துக்கு அவனுக்கு போட்டணும் ஓட்டு இப்படியெல்லாம் இப்போ இப்படி பண்ணுக்கிறானே. நாங்களே யோசிச்சுதான் நாங்களே வேதனை பட்டுக்கிறோம். நாங்கள் ரெட்டையால் வரும் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் வரும் நாங்கள் கன்ஃபார்மாக எதிர்பார்க்கல. டெஃபினட்டாக நாங்கள் ஒன்று ஏமாந்துட்டு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஜனம் மாட்டோம் இல்லை, எல்லாமே நாங்கள் ஏமாந்துட்டோம். கஜானாவே எதிரில் காலி ஆயிடுச்சு அப்படின்னு. கஜானா காலி ஆயிடுச்சுன்னா கணக்கு போடு உக்காரு. அவன் டான்ஸ் ஆடி ஆடி பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கையில போட்டுக்கின்னு ஜெயிச்சுட்டான். நம்மளும் போட்டுச்சு. சரி, அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, அவங்க செஞ்சாங்க, காலமெல்லாம் செஞ்சாங்க, ஏதோ போட்டாங்க. இதான் நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றீப்பா. ஒரே நாள் நீ பதில் போய் உக்காந்தோட மாறிட்ட. உனக்கு இந்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவ ஜனத்தை? ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அவன் அதெல்லாம் கேரண்டா அவன் கூட போடவும் மாட்டான். சும்மா அந்த கரண்ட் இலவசம் கூட அதெல்லாம் சும்மா கதை. அவன் செய்யவும் மாட்டான். இந்த படிக்கிற பசங்களுக்கும் போட மாட்டான் காசு. சும்மா ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி போட்டுது. ஏமாந்துட்டாங்க ஜனங்க. இப்போ வந்து ஏமாந்துட்டு என்ன பண்றாங்க, ஜனம் முழிக்கிறாங்க, என்னத்துக்கு அவனுக்கு போட்டோமா ஓட்டு இப்படியெல்லாம் இப்போ இப்படி பண்ணுக்கிறானே. நாங்களே யோசிச்சுதான் நாங்களே வேதனை பண்ணுக்கிறோம். ஓட்டு இந்த மாதிரி ஆணுவானே வேதனை பண்ணுக்கிறோம். ஒன்று வேணா விடுறது பார்த்தா நம்மளுக்கே வேதனை ஆக்குது. ஜெயலலிதா அதுல இருந்து நம்ம செஞ்சுன்னுக்கிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து நாங்க மாத்தி போட்டோம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, இந்த கல்யாணம் ஆகிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட போட்டுக்கிற அரி கொடுத்துக்கிற அதெல்லாம் கூட செய்வேன். நீ செய்ய மாட்டேன். இப்போ ஒரே நாள்ல கல்லா காலின்ற ஜனங்க வந்து ஒரு மாற்று எதிர்பார்க்கறாங்கம்மா. இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், மது ஒழிக்கணும்னு. இவர் புதுசா வந்திருக்காரு. நேற்று அறிவிச்ச திட்டங்களை கூட மது ஒழிக்கின்ற வார்த்தை சொல்லவே இல்லை. மது வந்து குற்றங்கள் நடக்காம தடுக்கிற மட்டும் சொல்லாரு. அப்ப 500 யூனிட் ஓடினாதான் பிரியா. 500 யூனிட் ஓட முடியுமா? வெயிலுக்கு ஓடுது. நீ அது எதுவா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏதோ ஏழை ஜனத்துங்களுக்கு 2500 ரூபாய் அறிக்கை கொடுத்த, அதை அனுப்பு ஃபர்ஸ்ட். அதில் போடு கையெழுத்து. அது போடாதே நீ கஜானா காலி அது காலினா எப்படி? அப்போ ஓட்டு போட்டு மக்கள் என்ன பண்றது? டான்ஸ் ஆடி ஆடி எல்லாரும் மாய்க்கிட்ட போட்டாங்க. என்ன பண்றது? இப்போ நீ போடுனா போட்டுதா தீரணும் அந்த 2500 ரூபாய். திருப்பி எல்லாம் மக்கள்லாம் கொண்டு எழுதிடுவாங்க நீ போடலன்னா. இந்த கலைஞர் அவங்க தான் போட்டான், சொல்லிட்டா போட்டான். அவங்கவுங்க அவங்கவுங்க அட்டிட்டு போட்டாங்க. அவங்கவுங்க எடுத்து அதனால கஞ்சி குடிச்சிருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர்னா கூட அதை வச்சு நீ சுத்தமா இல்லைன்றிய. கஜானா இல்லை, உன் கஜானா தூக்கி போடாதில்ல, கொடு மக்களுக்கு. நீ தான் கோடி வச்சுன்னு கெடுக்கிறியாம கொடு. உன் கஜானா எடுத்து தூக்கி போட்டு கொடு. அப்புறம் கஜானா சேர்க்கவே மாட்டீங்களா? இவரு இந்த மாதிரி இலவச திட்டங்கள் தரல மக்களுக்கு. பெண்களுக்கு எதுவும் தராம போனா இந்த ஆட்சி நிலைக்குமா? அந்த மாதிரி நினைக்காது. எப்படித்தான் போயின்னு அவரு. வாக்கு செலுத்த மாட்டீங்க. யாதுமா இப்ப செஞ்சாதான் நாங்க போடுவோம். இல்ல நீ செய்யலையா, நீ உன்னை கவுக்குதான் காத்துடுவோம் நாங்க. அவர் வந்தோடனே கஜானா காலி ஆயிடுச்சு, இந்த இலவச திட்டங்கள் எதுவும் தர முடியாது, எனக்கு கால அவகாசம் வேணும்னு சொல்லியிருக்காரு. இதே ஸ்டாலின் ஆட்சியில கொடுத்தாங்க, இவர் வந்து தரமாட்டேன்ற மாதிரி எப்படி பாருங்க? இப்போ நாங்க வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இழப்பா இருக்குது. இப்போ வந்து அவர் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த மாசம் அந்த 1000 ரூபாய் அந்த தொகை வந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த அந்த சாப்பாடு வகையிலோ ஒரு மெடிசனுக்கோ எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. சிலிண்டர் வேலை நாங்க 6 தரேன் 7 தரேன் அப்படி சொன்னேன். இப்போ என்ன யூனிட் என்ன 200 நான் குறைக்கிறேன்ற, அது மட்டும் குறைச்சா போதுமா? இது எப்படி பாருங்க? நீ கேட்டாக்கா அவங்க அப்படித்தான் கேட்டாங்களா? அவங்க கேட்கலையா அந்த மாதிரி எல்லாம்? அவங்க வந்து உக்காந்ததுமே கையெழுத்துங்க போட்டாங்க இல்லையா? நீ அவகாசம் கேட்குற?
அது எங்களுக்கு சரியில்லை. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு தான் போட்டோம். வந்தா ஜெயிச்சு வந்தாக்கா எல்லாம் செய்வான்ட்டு போட்டோம். விசிலுக்கு போட்டீங்களா? ஆமா. நீ இந்த மாதிரி இப்ப மொட்டை பண்ற ஜனத்துங்களே, உனக்கு யார் மொட்டை பண்ணுவாங்க? நீ 4000 இன்னொருத்தர் கொடுக்குறேன், அது எப்படி போடுவே நீ? உன்னால முடியாது. கஜான காலிக்குதுன்ட்டு நீ ஒதுங்கிடு, அவங்கள விடு. யாருன்னா முன்னால முடிஞ்சவங்க நீங்க செஞ்சுக்கிட்டு நீ ஒதுங்க. நீ ஏன் ஒதுங்க மாட்டேன்ற? தாலிக்கு தங்கம் தர்றது இதெல்லாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சும்மா நடிப்பு. அது படத்துல நடிப்ப, இதுல நடிக்கிற நீ. இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஒரு சவர நகையே 1 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்குமா? 8 போட்டுருவியா நீ போட மாட்ட. சும்மா அப்படி ஓட்டு வாங்கறதுக்கா கொத்தர அத்தியன்னு அறுக்கி விட்ட. சிலிண்டர் கொடுக்குறேன்ற அதுவும் வேலைக்கு ஆகாது. வேற என்னென்னவோ கொடுக்குறேன். குழந்தை பிறந்தா நகை போடுறோம், அத்தைய போடுறோம், அதெல்லாம் பட்டு சும்மா. புடவை தரேன்டாருமா. ஸ்டாலின் இலவச பேருந்து கொடுத்தாரு. இவர் தமிழ்நாடு முழுக்க எங்க போனாலும் பஸ் இலவசம்ன்றாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. சும்மா அதெல்லாம் நடிப்பு. படத்துல நடிக்கிற மாதிரி இப்ப ஜனத்துங்க கிட்ட நடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இல்ல அந்த மாதிரி நடிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு என்ன தேவை இருக்கு? அவருக்கு தேவையே கிடையாது. தேவையில்லாத வேலை பண்ணிக்கின்னு நீ எங்க முன்னால முடியல பண்ணி விட்டுருப்பா. அவங்க கிட்ட அவங்க கடன் படுறாங்களா, அவங்க கடங்குதோ கடன் இல்லையோ, கஜானா காலிக்குதோ காலி இல்லையோ அவங்க பாத்துக்கிறாங்க. நீ விட்டுரு. அவங்க கடன்ட்டு சொல்லலையே ஜனத்துங்க கிட்ட, நான் போடல எனக்கு அவகாசம் வேணும்னு கேட்கலையே அவங்க. நீ தானே கேட்குற. அவங்க 2 பேருமே இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கலையே ஜனத்துங்க கிட்ட. இது 6 மாசம் வரைக்கும் கூட கொடுக்காது. இது 1 மாசம் 2 மாசம். இப்பவே நீ ஒரே நாள்லயே இந்த மாதிரி பண்றனா நீ 6 மாசம் வரைக்கும் என்னத்தை செய்வ? ஒன்றும் பண்ண முடியாது நீ. இதெல்லாம் நீ படம் நடிக்கிறதுக்கு தான் நீ லாக்கி. இந்த அரசியல்வாதியில் நீ உக்காந்து அதை ஜனத்துங்களுக்கு இவ்வளோ ஜனத்துங்களை நீ ஆளுனாக்கா உனக்கு அது ஆகாது. கஜானா காலி ஆயிடுச்சு, இப்போதைக்கு எதுவும் தர முடியாது, கால அவகாசம் கேட்டிருக்காரு. அது இல்லாமல் நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர், தமிழ்நாடு முழுக்க பேருந்து இலவசம் சொல்லியிருக்காரு பெண்களுக்கு. இப்போ அதனால நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநர், எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வரணும்? எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு வருதுண்ணா. எப்படின்னா, இந்த எல்லாருக்கும் லேடிஸ்க்கு ஃப்ரீயாக விட்டாங்க. ஆட்டோக்காரு அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கன்னா பஜாருக்கு போகிறதோ, இல்லை ரோட்டுக்கு போகிறதோ, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதோ இருந்தால் நாங்கள் இட்டுன்னு போய் விடுவோம். இந்த ஆட்டோவை நம்பின்னு இருந்த நாங்கள் இருக்கிறோம். பஸ்ஸுக்காக அவங்க வெயிட் பண்ணி போகிறாங்க. இன்னத்துக்கு ஃப்ரீயாக விடணும்? நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் முதல் போட்டு வண்டி டியூ போட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் எப்படி டியூ கட்டுவோம்? இவங்க எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டா நாங்கள் இவங்கள நம்பி இருக்கிறோமே. இவங்க வரவங்கெல்லாம் ஃப்ரீ விட்டுறாங்க. இப்போ பேருந்து இலவசமா தராங்கன்னா, இப்போ பேருந்து ஓட்டுற அந்த டிரைவருக்கு, கண்டக்டருக்கு அந்த வண்டியோட பராமரிப்பு செலவு, டீசல் செலவு, இந்த பணத்தெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருதெல்லாம். அது நம்ம கட்டுந்து தான் எடுப்பாங்க. நம்ம கட்டுந்து தான் அது பிடிங்கி அவங்க பண்றது. நம்ம கட்டு பண்றது இல்ல. 1 கொடுத்துட்டு மொத்தம் 10 ஏத்துறாங்க. எப்படிங்க ஏத்தலாம்? அது என்ன பண்ணீங்க? பிரின்னு போட்டு எங்க கை மேல நாங்க துன்றதுக்கு இதை நம்பி இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் ஓட்டிக்கிறது ஒரே ஒரு 150 ரூபாய்க்கு ஓட்டிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்? இதை வச்சு நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த முடியும்? நான் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடுவேனா, இல்லை வண்டிக்கு இது போடுவேனா, பெட்ரோல் போடுவேனா, என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க? இவங்க ஃப்ரீன்னுறாங்க. வரவங்கெல்லாம் இப்படியா சொல்லிட்டா நாங்கள் எங்கே போட்டோம்? நாங்கள் வயிற்றுக்கு ஈர துணியை போட்டுன்னு தான் வீட்டில் படுக்கணும். நான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாம் ஈர துணியை போட்டுன்னு படுக்கணும். இவர் இப்படி பண்ணிட்டா 200 யூனிட்டுனாங்க. 200 யூனிட்னா அது 500க்கு மேலே இருக்கிறவங்களுக்கா? நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்க? இப்போ நீங்கள் வாக்குறுதி ஏன் சொல்கிறீங்க? 200 யூனிட்டுன்னுறீங்க. சரி, 200 யூனிட்னா வீட்டுங்களுக்கு தான் சொல்லணும். நீ மொத்தம் பேருக்கும் சொல்லிடுறீங்க. அது நீங்கள் இப்போ கையெழுத்து போடும் போதே நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க? அந்த 500 யூனிட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் 200 யூனிட்டுன்னு. அது பண்ணலாமா? பதிவு இருக்கிறப்ப ஒரு ஊழலோட தொடங்குற மாதிரி இருக்கு. இந்த ஆட்சி இப்போ ஊழல் பண்ண மாதிரி தானே அது. இப்போ ஊழல் பண்ணிட்ட மாதிரி தான் வருது அவரு. ஆனா ஸ்டாலினை தூக்கிறீங்க, தீய சக்தி அவங்க இல்லைன்னா நீ ஆட்சி ஏறிக்குவீங்களா? இப்போ நீங்க சொன்ன தீய சக்தின்னு சொன்ன ஒரு கேள்வினா, இவர் ஒரு மாற்றம் தான் புதுசா வராரு. மக்கள் நான் தனிச்சு நிக்கிற துணிச்சல் இருக்கான்றலாம் பிரச்சாரத்துல பேசினாரு. இப்போ ஒரு 107 சீட் அடிச்சிட்டாரு. இப்போ அந்த முதலமைச்சர் பதவிக்கு விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் இந்த கட்சியெல்லாம் திமுக இருந்து தான் அனுப்பி முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு. இப்ப ஒரு தீய சக்தி திமுகனாருங்களே, அந்த திமுக இருக்கிற தீய சக்தி வச்சு ஒரு பதவி இருக்காரு. அப்ப இவர் தூய சக்தியான ஒரு கேள்வி வருது இல்ல? திமுக தீய சக்தி எது சொல்லணும்? இவங்களதான தாய்க்கு பேசிட்டு இவங்க இப்ப ஆட்சி கழிஞ்சிட்டா அவருக்கு அசிங்கம் இல்ல, இவங்களுக்கு தான் அசிங்கம் ஆகும். நீங்க பதவியேற்பு எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கையெழுத்து போடும் போதே நீங்க ஊழல் பண்ணிட்டீங்களே. இது ஆட்சி நிலைக்காதுன்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் அவகாசம் ஏன் கேக்குறீங்க? அவகாசம் எந்த ஆட்சியில
கேட்டது கிடையாது. ஆனா அப்படி இருந்த மக்கள் வாக்கு போட்டு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஐயா இப்பதானே தெரிப்போது அவங்களுக்கு இருக்கு பட போறாங்க. இருக்கு அவங்க பட்டு திறந்தனாதான் ஜனங்களுக்கு தெரியும். ஆனா ஒன்னா தற்கொலைன்றாங்க. அவரை சொன்னாங்கன்னு ஜனங்க தான் இப்ப நாங்க தற்கொலை ஆயிட்டுக்கிறோம். இப்போ ஓட்டெல்லாம் போட்டாங்க தற்கொலை நாங்க. நீ அந்த கொஞ்சம் அவகாசம் கேக்குறன்னா இன்னும் அர்த்தம். அவகாசமே எந்த கட்சிக்காரும் கேட்க மாட்டாங்க. அடுத்த முறை இதே கட்சி திரும்ப ஆட்சி வரது வாய்ப்பு ஆட்சி இருக்கு? வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஐயா. வாய்ப்பு இல்லைங்க. வாய்ப்பு இல்லை. சொல்ல முடியுமா? உறுதியா சொல்ல முடியுங்களா உங்களுக்கு? உறுதியா சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். நான் வண்டி ஓட்டுற இது மேல சொல்றேன். அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா மறுபடியும் டபுளா இல்ல நாடே சுடுகாடு ஆயிடும். இன்னும் விஜய் நிறைய திட்டம் சொல்லியிருக்காருன்னா, பட்டு புடவை, நகை இலவசம், வேலையில பட்டதாரிக்கு 4000, 6 சிலிண்டர்னு சொல்லியிருக்காரு. இப்ப விக்கிற வளவாசிக்கு அவரு சொன்னதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன் நீ வாக்குறுதி விடுற? ஓட்டு வாங்குறதுக்கு ஜனங்க கிட்ட ஓட்டு வாங்க நீங்க பண்றீங்க. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்லலாம்? ஆட்சி நிக்காதுல்ல. நீ ஆட்சி சத்தியமா நிக்காதுங்க. நன்றிண்ணா. அவங்க எல்லாம் இப்படி எதுவும் சொல்லலையே. கொடுக்கறது கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. கஜானா காலியாச்சு, அது காலியாச்சு, இது காலியாச்சுன்னு அவங்க வாய்ங்கள்ல வரவே இல்லை. ஒருத்தர் கூட அந்த மாதிரி சொல்லலை. இவர் தான் இப்படி பேட்டி கொடுக்குறாரு. எப்படி அது கஜானா காலி ஆயிடுச்சுன்னு. இந்த ஒண்ணுங்கத்துல துட்டு வர்றது கூட எப்படி காலி ஆயிட்டாக்கா 2500 ரூபா முன்ன அவங்களுக்கு போடணும்னு தானே சொன்னது. இப்போ அதை கூட இல்லாத எடுத்துட்டா அப்போ நாங்கள் இந்த விதிவிங்கெல்லாம் எங்கே போகிறது? இந்த தள்ளாத கட்டிங்க எங்கே போகிறது? நாங்கள் சிலிண்டர் கேட்டோமா, பட்டுப்பாடை கேட்டோமா, இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாதுக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு கேட்டோமா கேட்கலையே. ஏதோ முன்ன மாதிரி அவங்கெல்லாம் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்வோன்னு தானே நாங்கள் நம்பியிருந்தோம். இந்த மாதிரி பண்ணோம். எப்படி அது எங்களுக்கு ஏன் பட்டு போடவை, ஏன் சிலிண்டர், ஏன் இவ்வளோ நாள் கொடுக்குறது செய்யறாங்க. இப்போ அவர் கொடுத்தா செய்யறாங்க சாப்பாடு. மக்கள் ஓட்டு போட்டு அதிகாரம் கொடுத்துருக்காங்களா? முதலமைச்சர் இப்ப அவரு தான் ஓட்டு போட்டு தான் வந்திருக்காரு. முதலமைச்சர் ஆயிட்டு தான் நீ படம் நடிச்ச மாதிரி நாட்டு இப்படி கவுத்துரு. படம் எப்படி நடிச்சு பாரு, அந்த மாதிரி நாட்டை எப்படி கவுத்துரு. கஜானா இல்ல, சிலிண்டர் தரேன், பட்டு போட தரேன், அதெல்லாம் நாங்க கேட்டோமா? ஏதோ இவ்வளோ நாள் நடந்து இந்த மாதிரி பொழப்பு நடந்துனுக்குது. நீ அது இல்லை இது இல்லை பட்டு போட தரேன் இன்னும் சிலிண்டர் தரேன்னா எப்படி அது? என்னத்துக்கு அறிவிக்கணும்? என்னத்துக்கு சொல்லணும்? ஏன் ஆசை காமிக்கணும்? சுத்தமா காசு இல்ல, டைம் கேட்டிருக்காரு. சுத்தமா எங்களை கவுத்துரு. காசு இல்லைன்னா எப்படி அது? நாங்க கவுந்துடணுமா, பிச்சை எடுக்கணுமா நாங்க? இப்போ நீ இப்பதானே வந்த கஜானா காலி. இப்போ கஜானா காலி ஆயிடுச்சேன்னா அப்போ நாங்க விஜயங்கெல்லாம் நாங்க தள்ளாத கட்டிங்கெல்லாம் எங்க போறது? சினிமா நடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போட்டு தப்பு. யாரும் அறிவு கட்டவங்க போட்டு ஜெயிச்சு வச்சுட்டாங்க. நீ பொறுத்து அதெல்லாம் செய்யணும். அப்படி இல்லையா நான் அவங்க 2 பேரும் வரட்டும். சூரியக்காரு ரெட்டாளிக்காரு வரட்டும். நீ என்னால் முடியாதுன்னு நவுந்துரு. கஜானா காலி இல்ல நவுந்துரு. அவங்க 2 பேரும் வரட்டும். நகை ஒரு சவர நகை 1 லட்சம் மேல இருக்கு. அப்புறம் எப்படி தருவாரு அது? அவ்வளவுதான். நாடு கரைஞ்ச மாதிரிதான். நாடு இப்படி திருப்பி மாதிரிதான். இப்படித்தான் கலந்துக்கணும்.